கோயில்ல ஒரு பக்கத்துல ஒரு நகை காணாம போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. என்ன செய்யணும் போலீஸ்? முதல்ல திருப்புவனம் போலீஸ் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. இல்லைன்னா என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுல அந்த பையன் மேல அவர் கைது செய்வதற்கு தேவை இருந்தா அவர் கைது செய்யணும். வேறு யார் சம்மந்தப்பட்டதோ அவங்களை கைது செய்யணும். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி அவங்கள ரிமாண்ட் பண்ணணும். ரிமாண்ட் பண்ண பிறகு திரும்ப நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டு கஸ்டடி எடுக்கணும். கஸ்டடி எடுத்து அவர்களிடம் விசாரிக்கணும். விசாரிச்சு நகையை அவர்கள் வச்சிருந்தா அதை ரெக்கவரி பண்ணணும். அதை திரும்ப கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட வழக்கு முடிச்சுன்னு கொடுக்கணும் அப்படின்றதான். இடைக்கால கஸ்டடி வேணா கொடுக்கலாம். நீதிமன்றத்தில் அவங்க எடுத்ததுக்கு ஆதாரம் இருந்தா கரெக்டா நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும். அதான் சட்டத்தின் ஆட்சி என்ற நடைமுறை. இப்படி பெரும்பாலான வழக்குல போலீஸ் செய்யறது இல்லைங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ ரவுடிகள் இருக்காங்க. எல்லார் மேலையும் 20 வழக்கு 25 வழக்கு கிரிமினல் கேசஸ் இருக்கு. கொலை கேஸ் இருக்கும், கொலை கேஸ் இருக்கும், பெரிய தெஃப்ட் ராபரி கேஸ் இருக்கும். ஆனா ஒரு கேஸ்ல கூட போலீஸ் கரெக்டா போட்டு அவங்கள விசாரணையில நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கினா 4 கேஸ்ல வாங்கினா வாழ்நாள் மூலம் உள்ளதா இருக்கலாம். அதுல செய்யறது கிடையாது. ஆனா மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு வருகிற போது ஒரு என்கவுண்டர் போட்டு அதை சரி பண்ணிக்கிறது அப்படின்ற வேலையை தான் அவங்க செய்யறாங்க. மிக முக்கியமாக குற்ற தடுப்பு என்பதை அவங்க எப்பயுமே செய்யறது இல்லை. இப்ப கஞ்சா காரணம் பிடிச்சி இப்ப கேஸ் போடுறாங்க. கஞ்சா விற்கிறவங்க நெட்வொர்க் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? போதைப் பொருள் நெட்வொர்க் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? விபச்சார நெட்வொர்க் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? எல்லா நெட்வொர்க்கும் அப்படியே குற்ற நெட்வொர்க் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நெட்வொர்க்கை பிடிக்கணும். நீங்க நெட்வொர்க்கும் போலீஸுக்கும் நெக்ஸஸ் இருக்கு. போலீஸ் என்னைக்கு லஞ்சம் ஊழலை நிறுத்துகிறதோ அன்னைக்குதான் இந்த குற்றங்கள் எல்லாம் தடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது அப்படியே தான் நீடிச்சுட்டு போகும். போலீஸோட தன்மையை இன்னைக்கு மாறி போச்சு.